கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் அல்லப்பாளையம் கிராமம். அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் என்னும் திருநாமம் ஏற்று நமது கோனார்பாளையம் வசுவன் குட்டையில் பல ஆண்டுகளாக நம் அனைவருக்கும் அருள்பாலித்து வரும் முதற்கடவுள் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய திருப்பணிகள் ஊர் பொதுமக்கள் உன்னதமான உழைப்பாலும் அனைவரின் நல் ஆதரவுடனும் நடைபெற்று வானுயர கோபுரம் எழில்மிகு ஏற்றத்துடன் செவ்வன பூர்த்தி அடைந்துள்ளபடியால் வருகின்ற ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:32 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக யாக வேள்வி நிகழ்வுகளை தலைமையேற்று நடத்துபவர் ஸ்ரீமான் சதீஷ் என்கிற ஆர் தியாகராஜன் ஐயர் அவர்கள். பொங்கலூர். எல்லாம் வல்ல மகாசக்தி மூலமூர்த்தி ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட உங்கள் அனைவரையும் ஊர் பெரியவர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கும் ஊர் பொதுமக்கள், வசுவன்குட்டை செல்வ விநாயகர் நிர்வாக குழு, கோனார்பாளையம். அனைவரும் வருக, இறையருள் பெருக. அருளும் பாதம் சரணங்களே எல்லும் அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே. அனைவரது வரவேற்பில் மகிழும் ஈசன் காஃபி கடை, சிறுதானிய உணவகம் மற்றும் ஆப்பிள் ரெஸ்டாரண்ட், மேட்டுப்பாளையம் ரோடு, அன்னூர். கரங்களே அபயங்களே. விநாயகனை தொழ வினைகள் யாவும் தீருமே, கணநாதன் முகம் பார்க்க கவலைகள் எல்லாம் விலகுமே, வேழமுகன் திருவடி தொழ வேண்டும் வரம் யாவும் கிடைக்கும், கஜமுகனின் அருள் என்றும் கூட வருமே. முதல்வனே கணபதியே, முழு முதற் பொருளே கணபதியே, ஆதி முதலே கணபதியே, ஆனை முகனே கணபதியே, பானை வயிற்றனே கணபதியே, பைந்தொடி பாகனே கணபதியே, பக்தர் சகாயனே கணபதியே, ஏகதந்தனே கணபதியே, ஏகாட்சரனே கணபதியே, வக்ரதுண்டனே கணபதியே, வலம்புரி நாயக கணபதியே, வலஞ்சுழி தன்னை கொண்டவன் நீயே, தும்பிக்கை கொண்ட ஆண்டவன் நீயே, குழலூதும் கண்ணன் மருமகன் நீயே,
ಬಾಳಿಗೆ ಪೂಜೆ ಸರ್ವಮಂಗಲಾಭಿಕಲ್ಯಾಣಂ ಪರಿಪೂರ್ಣ ಕಾರ್ಯನುಕೂಲಾಯ ಗಣವೇದಾಧಿಕಾಯ ನಮಃ ಸರ್ವಾಂಗದೇವಾಯ ಗುರು ರಕ್ಷಕಾಂಬಿಕಾಯ ವಿದ್ಯಾಯ ನಮಃ सर्वभूतशर प्रदादिपदये नमः एवं सप्तये वृतये हरिवल्लभाय अशोकप्रदाय सर्वतीर्थाय नमः सर्वोलोकशोकविनाशिन्यपदये नमः धर्मनिलयाय नमः प्रतिपस्थिदेवदारण्याय पद्मप्रिये नमः पद्महस्ताय नमः पद्मोद्भाय नमः पद्मसुन्दर्यादिपदये नमः पारितीर्थं सन्निपदये नमः प्रतिपस्थिदेवदारण्याय
நம்ம நடந்துட்டு இருக்கோம். கீழே உட்கார முடியும். ஓம் ஸ்ரீ கணேசாய நம. அன்பும் பக்தியும் நிறைந்த பக்த பெருமக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் ஐயப்பாளையம் கிராமம் கோனார்பாளையம் வசுவன்குட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூஜைகள் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய வேளையிலே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விநாயகரின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆலய பணிகள் நிறைவடைந்த பின் இறை சக்தியை மீண்டும் ஆலயத்தில் நிலைநிறுத்தும் மகத்தான ஆகம நிகழ்வே கும்பாபிஷேகம் என்கிறோம். எல்லா நல்ல காரியத்திற்கும் நாம் முதலில் வழங்கப்படக்கூடிய தெய்வம் நம் விநாயக பெருமானே. முழுமுதற் கடவுள் விக்னேஸ்வரன், கனகன், கணநாதன், பிள்ளையார், இப்படி பல நாமங்களால் அழைக்கப்படக்கூடியவர் நம் விநாயகர். அவர் பக்தர்களின் துயர்களை நீக்கி நல்வழி காட்டுபவர். அவரின் யானை முகம் ஞானத்தை வழங்குகிறது. பெரிய காதுகள், நல்லவனையவற்றையெல்லாம் நாம் கேட்கணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த பெரிய காதுகளோடு அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய விநாயகர். அவருடைய தும்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அது சிறந்த பண்போடு நம்ம வாழணும் அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டுது. அடுத்து பெரிய வயிறு இருக்குங்க இல்லைங்களா, அந்த வயிறு பாத்தீங்க அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில வாழும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும் அப்படிங்கிறத அந்த விநாயகர் தன்னுடைய உருவத்தின் மூலமாக நமக்கு காட்டிட்டு இருக்கார். சோ இப்படிப்பட்ட அழகான விநாயகர், அற்புதமான விநாயகருக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூஜையில் ஒவ்வொருவரும் நம்ம கண்டிப்பா கலந்துக்கணுங்க. இந்த பூஜை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன் ஒவ்வொரு பூஜைகளும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
नमो नमः शिवाय नमः विद्यार्थस्यानां सर्वकार्येण पादारण्यदेवतापूजां समर्पयामि ऐन्द्रकरत्तनयाने महत्तनयन्दन्यनम्बरे बोलमिगे नन्दमहन्दनञ्ஞான குருந்தனே புந்தையில் வைத்தனே போற்றுகின்றேனே அற்புத கீர்த்தி வேண்டியனே ஆனந்த வாழ்க்கை வேண்டியனே நட்பரோக்கு உதவ வேண்டியனே நடந்தெல்லாம் பெருக வேண்டியனே கற்பகமலோத்து தேவர்களை இறந்தே சென்று நர்த்தன கணபதி ஆலயங்கள் சொல்லி நிறைய இருக்கு. அந்த ஆலயத்துல ஒரு விநாயகர் வந்து இப்படி காலை தூக்கி நின்றுப்பார். நர்த்தன தாண்டவ் விநாயகர் நடனமான எப்படி இருக்கும், கோலாகலமா இருக்கும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து நர்த்தன தாண்டவம் ஆட வச்சு சந்தோஷத்துக்கு வரவழைச்சிருக்கோம். பரபிரம்மணே நமः பவாய நமः ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ வருணः பிரச்சோதயாத் महावरुणाय नमः अवरुणाय तत्पुरुषाय नीलापुत्राय नमः जलप्रचोदयात् तत्पुरुषाय नमः नीलापुत्राय नमः जलप्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे नीला जलं विहाय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् भगवान् भगवान् देवता हवागमूर्ति नमः प्रजावरुणाय गंगेसे यमुनेसे सिंधु महा कावेरी नर्मदा गोदावरी जलसंवास्तुराजाय विद्महे भूमिबालकाय धीमहि तन्नो वास्तु प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे ईशानाय धीमहि तन्नो ईशानाय प्रचोदयात् ओम तन्नो भूमिर प्रचोदयात् ओम नमो शिवाय नमः शिवलिंगाय नमः भवाय नमः भवलिंगाय नमः कन्नोऽग्नि प्रचोदयात् वायुराय धीमहि कन्नो अग्नि प्रचोदयाय स्वाहा ओम नमो अग्ने नमो दिगंबराय नमः सर्वदेवाम्बिकां सामकृपाय देवराग्ने नमः भवाय पूर्णमेव ब्रह्माय नमः भगवान आवागमूर्ति अग्नि भगवान சுவாமி அக்னிங்கிறது வந்து நேத்திரஸ்தான பிம்பஸ்தானம் அக்னி சொல்லக்கூடிய எல்லா மந்திரங்களுக்கும் சுவாமி சமஸ்தானம் பகவான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நமக்கும் அவருக்கும் தொடர்பு கொடுக்கிறது அந்த அக்னி. அதனால நம்ம பிரார்த்தனை எல்லாம் ஒரு ஹோமம் பண்ணி ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க, ஒரு விசேஷம் பண்ணுங்க சுவாமிங்கிறாங்கன்னா அக்னி மூலமா நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை பகவான் இந்த அக்னியை வந்து ஸ்வாஹா அப்படிங்கிற சொல்ல வேண்டிய இல்ல சுவாமி வந்து ஸ்வாஹா அப்படிங்கிற ஸ்வாஹா அப்படிங்கிறது அக்னியோட மனைவின் பேர். நம்ம வீட்டுல வந்து ஒரு உணவு உட்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய மனைவி வந்து சாதம் போடுறாங்க, அப்ப நம்ம சாப்பிட சந்தோஷமும் பிறர் வந்து நம்ம கொடுக்கும்போது கொடுக்குற சந்தோஷம் வித்தியாசம். தன்னுடைய மனைவி மூலமா அக்னியில ஒவ்வொரு பிரசாத பகவான் ஸ்வாஹான்னு செலுத்தும் போது அது சந்தோஷம் பகவான் கையில வாங்குறார். सौभाग्य आरोग्य देहि मे वसंतरम देहि
नमः वाक्तुराज स्वामी देवदारण्याय नित्यपरिपूर्ण गुणागुणाय नमः ब्रह्माय मंडलाभिगारमशांत ग्राममंडलदेवदारण्याय अश्वरे प्राणपलदेवदात्याय गौरी प्रसादपुण्याणं संध देवदागमूर्ति नमः प्रसन्नरविन्द्रपुण्याणं संध महादेवदारण्याय ग्रहाभरणगुणाय सर्वांग निवेद्यगुण दिव्यमंगलदेवगुणात् महाप्रसाद देवपूजा शपथभजामि कमलाकुष्ठप्रमाणदेवदेवोभ्यो मंगलार्पण्याणं संध महाहेनबाबगाय कृपाणप्रसिद्ध्यार्थस्याणं सर्व प्रसन्नरविन्द्रब्रह्मादेवदे नमः पुष्पमालिकां देवदन्दारयामि समस्त विद्यादेवदेवोभ्यो नमः गुरुभ्यो नमः शतावे சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா மூஷிக வாகனம் கொண்டவன் நீயே சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா வெற்றி தந்திடும் நாயகன் நீயே சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா வேழமுகம் கொண்ட தெய்வம் நீயே சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா விநாயகா விநாயகா வினைகளை தீர்க்கும் விநாயகா கணநாதா கணநாதா கணங்களுக்கு அதிபதி கணநாதா பூர்வம் நீதான் ஐயா சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா முத்தமிழ் வித்தகன் நீதான் ஐயா சரணம் சரணம் கணநாதா நீ வரணும் வரணும் கணநாதா சங்கடம் தீர்க்கும் நாயகன் நீயே சரணம் சரணம் கணநாதா நீ வரணும்
இந்த விநாயகர். மகாபாரதத்தை எழுதிய பெருமையும் இந்த விநாயகரையே வந்ததையும் வியாச முனிவர் ஒரு முறை ஒவ்வொருத்தருக்கிட்டமா போய் இந்த மகாபாரதம் அப்படிங்கிற நூலை எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டவும் கேட்கிறாரு. ஆனா ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இல்ல என்னால முடியாது அப்படிங்கிற பதில். கடைசியில சிவபெருமானை அடைந்து சிவபெருமான் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய முதல் மகன் விநாயகர் கிட்ட கேளு, அவர் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வியாச முனிவர் விநாயகரை நோக்கி போய், நீங்க கண்டிப்பா எனக்கு எழுதிதான் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வியாச முனிவர் விடாம அவரை வற்புறுத்தி எழுத வைக்கிறாரு. தன்னுடைய தந்தத்தை அப்படியே உடைச்சு அதை பேனாக மாற்றி எழுதப்பட்டதுதான் மகாபாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமைப்பட்ட விநாயகருடைய கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு வரமானது. முதலில் வணங்கக்கூடிய முதற்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை பெற்றவர் நம்மளுடைய விநாயக பெருமான். எந்த ஒரு நல்ல செயலை தொடர்பதற்கு முன்னாடி விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு. ஏன்னா அனைத்து தடைகளையும் நீக்கி நமக்கு அதுல வெற்றியை பெற செய்பவர் யார் அப்படின்னா நம்மளுடைய விநாயகர். அவர் இந்த தளத்துல எழுந்தருளி ஸ்ரீ செல்வ விநாயகர் அப்படிங்கிற பேரோட யானை முகமும் கருணை பொங்கக்கூடிய திரு கண்களும் அருள்மிகு மேனியும் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பளிக்க போகிறார். இவரை மனமுருகி வழிபட்டோம். இவரோட திருநாமத்தில் இருக்கக்கூடிய செல்வ அப்படிங்கிற சொல் பொருள் செல்வத்தை மட்டும் குறிக்காம கல்வி செல்வம், ஞான செல்வம், நல்லொழுக்க செல்வம், ஆன்மீக செல்வம், அப்படி எல்லா செல்வங்களையும் ஒரு ஒப்பந்தமாக நமக்கு கொடுக்கக்கூடியது. பக்தர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் பெற்று வளத்துடன் வாழ இந்த விநாயகர் அருள்பளித்துக் கொண்டிருக்கிறார். गौरी प्रजानुकूल सुरभिन्याय देवदेवोभ्यो नमो Thank you.
வைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாமி பக்கத்தில் சேர்ந்து சாமி பக்கத்தில் சேர்ந்து சாமி பக்கத்தில் அப்படி சாமி பக்கத்தில் போய்க்கோங்க. ஆனால் சாமி பக்கத்தில் எல்லாத்தோட கொண்டிருக்கும் இவ்வேளையிலே தற்பொழுது விமான இப்படி வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி பேசுறீங்க இப்படி சாமி தூங்கும். ஆதாரப்பீடத்துல வைக்கிறதுக்கு ஐம்பொண்ணு சில்லறை காசு இருக்கிறவங்க கொடுக்குறவங்க முன்னாடி வந்து வச்சுட்டு வந்துருக்காங்க. சுவாமியோட சைனாதிவாசங்கிறது பகவானுக்கு குழந்தைகளாகப்பட்டவங்க கை கால் அமைக்க விட்டு சுவாமியை தூங்க வைக்கிறாங்க. சுவாமியுடைய சிலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு, ஒரு சற்று நேரம், ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் மீண்டும் கோயிலுக்கு உள்ள பிரதிஷ்டை ஆகிடுவாரு. நல்ல சந்தோஷமா குழந்தை தூங்கும்போது எப்படி நீங்க மனசார வீட்டுல தாராட்டு பாடுவீங்களோ அந்த மாதிரி தாராட்டு பாடணும். தாராட்டு பாடி சுவாமியை தூங்க வைக்கணும். சரிங்களா? ஆடி பொன்னால் செய்த பேணி உனக்கு மாணி கூறி தாளேலோ 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 அரங்கத்தரவடையாடே தாளேலோ ஓதக்க காலில் உடைமொத்தீடாரோ சாதி வளையோ சந்தச்சரி வளையோ முன்னாடி வாக்கண்டி ஓதக்க காலில் உடைமொத்தீடாரோ சாதி மவனமோ சந்தச்சரி வளையோ மாதக்க சென்று வருணர் விடுவந்தான் சோழி சோழர் நோடே தாளேலோ தாளேலோ இப்படி இன்னும் இங்கே வெரி குட். அர்ஜுனனுக்கென்று அவனை விடுதந்தான் அச்சு மூலையுள் நாம் தாளேலோ தாளேலோ அரங்கத்தரமணையானே தாளேலோ உடையார் கணமணையோடு உன்மாதளம்போ இடைவீரி மீதோன்று எழுந்தீரோடு விடையேறும் காபாணி நல்லா உட்காந்து தாளேலோ 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 அரங்கத்தரவணையானே தாளேலோ நந்தனம் மானதொரு நந்தனம் மானரது நந்தனந்தனம் மான கணபதியை தொழுவோம்
அப்படியே மெதுவா வாத்தியம் அமைதியை வாசிப்பாங்க. அமைதியில் இருக்கிற சத்தம் போடக்கூடாது சாமி போகும்போது. வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய மகே ஜலம்பிகாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். நமோ தத்புருஷாய மகே ஜலம்பிகாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். நமோ தத்புருஷாய மகே ஜலம்பிகாய தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். இப்படி வந்துரு, கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. அப்படியே ரெண்டு
அதெல்லாம் வைக்கிறேன். அதை வாங்கி கொடுக்கும். गं गं गणपतयनगोलकृपा देवदेवोभ्यो सर्वाङ्गयोगरक्षकाम्बिकाय श्रीमहादेवाय नमो गणपतये नमः ॐ धनवेदाम्बिकाय नमः शान्त कृपाधनधान्य रक्षकाम्बिकाय श्रीमहागणपतयनगोल सिद्ध्यार्थश्यानां नेत्रमीलन स्थानवल्लभदेवदेवोभ्यो ब्रजादेवतानुकूल सिद्ध्यार्थश्यानां महागणादि अनुकूल सिद्ध्यार्थश्यानां सर्वयोगानां ज्ञानां सान्धकृपाधनदेवदेवोभ्यो उपवे मन्त्राभिहाय महादेवाय नमः लक्ष्मी अनुकूल सौभाग्य कृपा नेत्रे समस्त्रस्य वेदवेदोभ्यो शतालोहन्याणां प्राणादिरूपन्याणां शान्ति ब्रह्माय कृपाधनधान्यवेदाम्बिकाय मन्त्रवेदधनवेदपुष्पमालिकदेवतप्रियाय कृपाधनवेदाम्बिकाय रक्षाम्बिकाय नेत्रारूपन्याणां शान्त कृपाधननित्यशतादेवदेवोभ्यो गुरुभ्यो नमो नमाय प्रजानुकृतदेवदृक्षकाम्बिकाय ब्रह्मादिरूपज्ञानकटाक्षिष्यानाम् उपवे नित्यमन्त्रदेवदेवोभ्यो महादेवाय लक्ष्मी अनुकूल सौभाग्य सर्वो नेत्राम्बिकाय नमस्तान कृपाकटाक्षिष्यानादेवोभ्यो नमः कृपाधनवेद ब्रह्माय श्रीरुद्रादेवप्रियाय परब्रह्मणे கொஞ்சம் எல்லாம் முன்னாடி போய்க்கோங்க. முன்னாடி ஆசாலைக்கு போயிருங்கண்ணா. ஒரு 2 பேர் மட்டும் கூட இருங்க, அவ்வளவுதான். காடி சீட்டாங்க. அப்படி சும்மா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி லைட்டா பூஜை ஆரம்பிக்கலாம் வாங்க. அப்படி சும்மா லைட்டா இது எடுத்துலாங்களா? எடுங்க. அது எடுத்து नमस्ते महागणपते
Thank you.
கரிமுக குணநிதி சரணம் சரணம் கணபதியே காத்தருள் புரியும் கலியுக தேவா வரணும் வரணும் குணநிதியே வேதனை தீர்க்கும் வேழமுகத்தனே சரணம் சரணம் கணபதியே வேண்டிடும் அன்பர்க்கு வேண்டும் வரம் தர வரணும் வரணும் குணநிதியே வேலவன் அண்ணனே மாலவன் மருகனே வா 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 கணபதியே இரு கரம் கொண்டு வரம் பல தந்திட வா வா வா